வணக்கம் நண்பர்களே, இன்னையிலேருந்து ஃப்ளிப்கார்ட்டில் பிக் ஷாப்பிங் டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் அதில் எதாவது பெஸ்ட் டீல்ஸ், அதில் எதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த வீடியோ சொல்ல போகிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான டேரக்ட் லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்பப்போ வர லேட்டஸ்டான டீல்ஸை நான் ட்விட்டரில் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மொபைல்ஸில் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ஐஃபோன் 7 இந்த சேலில் அதோட ஒரிஜினல் ரேட்டோட 5000 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எல்லா ஐஃபோன் 7க்குமே ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் எதா இருந்தாலுமே அதோட 5000 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் 20000 வரையும் ஆஃபர் இருக்கு. அடுத்தது ஐஃபோன் 6 பார்க்கலாம். ஒரிஜினல் 36990 விற்கிறது வந்து இப்போ 29990 ரூபாய்க்கு 7000 ரூபா ஆஃபரோட விற்கிறாங்க. அது தவிர எக்ஸ்சேஞ்சில் 23000 வரையும் ஆஃபர் இருக்கு. இப்போ அடுத்த ஆண்ட்ராய்டுன்னு பார்க்க ஆரம்பிச்சோன்னா நெக்ஸஸ் 6P அது வந்து ஒரிஜினலாக 42999 ரூபாய்க்கு விற்றது. இப்போ 30999 ரூபாய்க்கு இந்த சேலில் விற்குது. 12000 ரூபா ஆஃபரோட. அது தவிர எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸில் 20000 வரையும் ஆஃபர் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா LG G5 அது ஒரிஜினலாக 52999 ரூபாய்க்கு விற்றது. இப்போ 38990 ரூபாய்க்கு விற்குது. 14000 ரூபா ஆஃபரோட. அடுத்தது சாம்சங்ல பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி ஆன் நெக்ஸ்ட் அது ஒரிஜினல் ரேட் வந்து 18490, இப்போ வந்து 16090 ரூபாய்க்கு இந்த சேல்ல விற்கிறாங்க. அடுத்த இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்ல பார்த்தோம்னா லெனோவோ வைப் K5 நோட் அது ஒரிஜினலா 13499 ரூபாய்க்கு விற்றது. இப்போ 500 ரூபா ஆஃபரோட 12999 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அடுத்தது மோட்டோ E3 பவர் ஒரிஜினலா 7999 ரூபாய்க்கு விற்றது. இப்போ 500 ரூபா ஆஃபரோட 7499 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அடுத்தது Asus Zenfone 3 லேசர் 32GB வெர்ஷன் வந்து ஒரிஜினலா 19999 ரூபாய்க்கு விற்றது வந்து இப்போ 4000 ஆஃபரோட 15999 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ லேப்டாப்ஸோட ஆஃபர்ஸ்லாம் பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் ப்ரோ 4 அது ஒரிஜினலாக 89990 ரூபாய்க்கு விற்றது வந்து இப்போ 73990 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 16000 ரூபா ஆஃபரோட. இதில் பார்த்தோம்னா i5 6th ஜென்ரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணிப்பாங்க. அது தவிர 4GB RAM 128GB SSD. அதுக்கடுத்து இப்போ ஆப்பிளில் பார்த்தோம்னா ஆப்பிள் மேக்புக் ஏர் i5 5th ஜென்ரேஷன் வெர்ஷன் வந்து 62990 ரூபாய்க்கு விற்றது. இப்போ 2000 ரூபா ஆஃபரோட 60990 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா i5 5th ஜென்ரேஷன் ப்ராசஸர் 8GB RAM Mac OS 128GB SSD எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த இப்போ HP லேப்டாப்ஸில் பார்த்தோம்னா HP N8M28PA அந்த லேப்டாப் வந்து 39990 ரூபாய்க்கு விற்றது. இப்போ 2000 ரூபா ஆஃபரோட 37990 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதில் i5 5th ஜென்ரேஷன் ப்ராசஸர் 4GB RAM 1TB ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இருக்கு. இப்போ அடுத்து டிவி பார்க்கலாம். டிவியில் Panasonic 32 inch LED டிவி வந்து 28400 ரூபாய்க்கு விற்றது வந்து 15490 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 13000 ரூபா ஆஃபரோட. இதில் HD ரெசல்யூஷன் 176 டிகிரி வியூவிங் ஆங்கிள் எல்லாமே இருக்கு. அதுக்கடுத்து இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் டிவின்னு பார்த்தோம்னா Woo 40 inch ஸ்மார்ட் LED டிவி வந்து 30000 ரூபாய்க்கு விற்றது. இப்போ 25990 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 13% 4000 ரூபா ஆஃபரோட. இது வந்து ஃபுல் HD 1080p ரெசல்யூஷன் 178 டிகிரி வியூவிங் ஆங்கிள் எல்லாமே இருக்கு. அதுக்கடுத்து Woo 55 inch 4K டிவி பார்க்கலாம். இது வந்து 82000 ரூபாய்க்கு விற்றது வந்து இப்போ வெறும் 57990 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது வந்து 4K ரெசல்யூஷன் 178 டிகிரி வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே இருக்கு. லீகோ 55 inch 4K டிவி பார்த்தோம்னா 59790 ரூபாய்க்கு விற்றது வந்து இப்போ 2000 ரூபா ஆஃபரோட 57790 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை தவிர 20000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு. இது வந்து பேசிக்கா ஆண்ட்ராய்ட் டிவி. இதுல 2GB RAM குவாட் கோர் ப்ராசஸர் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ சாம்சங்ல பார்த்தோம்னா 60 inch 4K டிவி அது வந்து 2,41,900 ரூபாய்க்கு விற்றது வந்து இப்போ 1,59,900 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 33% 82000 ரூபாய் ஆஃபரோட. இப்போ ஸ்மார்ட் வாட்சஸ் பார்க்கலாம். ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து Moto 360 செகண்ட் ஜென்ரேஷன் வந்து 23% ஆஃபரோட இருக்கு. அது ஒரிஜினலா 20999 ரூபாய்க்கு விற்றது வந்து இப்போ 15999 ரூபாய்க்கு 5000 ரூபாய் ஆஃபரோட விற்கிறாங்க. இது வந்து காலிங் ஃபங்க்ஷன், டச் ஸ்கிரீன், ப்ளூடூத் சப்போர்ட்டோட வரும். அதுக்கடுத்து இப்போ சாம்சங் ஸ்மார்ட் வாட்சஸ் பார்த்தோம்னா சாம்சங் Gear Fit 2 அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒரிஜினலா 13990 ரூபாய்க்கு விற்றது வந்து இப்போ 4000 ரூபாய் ஆஃபரோட 9990 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுக்கடுத்து Fitbit Charge 2 பார்த்தோம்னா 14990 ரூபாய்க்கு விற்றது இப்போ 11242 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 25% ஆஃபரோட. இப்போ கன்சோல் அப்படின்னு பார்த்தோம்னா Xbox One கண்ட்ரோலர் 500GB வெர்ஷன் வந்து 45990 ரூபாய்க்கு விற்றது இப்போ வெறும் 27990 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 39% 18000 ரூபாய் ஆஃபரோட. இப்போ ஹெட்ஃபோன்ஸ்னு பார்த்தோம்னா JBL T250 SI ஸ்டீரியோ வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் வந்து 2499 ரூபாய்க்கு விற்றது வந்து இப்போ 749 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 70% ஆஃபரோட. இந்த ஹெட்ஃபோன்ல நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் இருக்கு. Sony MDR ZX 310 APB வயர்ட் ஹெட்செட் வந்து
2190 விற்றது வந்து இப்போ 58% ஆஃபரோட 899 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு பார்த்தோம்னா WD 1TB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து 7850 ரூபாய்க்கு விற்றது இப்போ 3999 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது ஒரிஜினலாக 4500 கிட்ட தான் வித்துட்டு இருப்பாங்க எப்பயுமே. இது வந்து போத் USB 3.0 அண்ட் USB 2.0 யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே இதில் வந்து 2TB வெர்ஷன் வந்து 9000 விற்றது வந்து இப்போ 700 ஆஃபரோட 8299 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுக்கடுத்து இப்போ Seagate 1TB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பார்த்தோம்னா 7600 ரூபாய்க்கு விற்றது இப்போ 4300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது ஒரிஜினலாக 7600 ரூபாய்க்கு விற்க மாட்டாங்க, கம்மியாக தான் இருக்கும். இதில் டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்குமே வாங்குறதுக்கான டேரக்ட் லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணிக்கேன். ஸோ நீங்கள் வாங்கினா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி நண்பர்களே.